சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான தகவல் தான் நம்மளோட சேனல்ல வந்து பார்க்க போறோம். தங்கம் வச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் தான். இந்த வீடியோல வந்து நான் முழுமையா சொல்லியிருக்கேன். முக்கியமான ஆர்பிஐ விதிய பத்தி தான் இந்த சேனல்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. அ தங்கம் வாங்குறவங்க வந்து பலரும் வந்து அதையும் வந்து தங்களோட வீட்ல வைக்காம லாக்கர்ல வைக்கிறது வந்து ரொம்பவுமே வழக்கம். நீங்களும் அப்படி உங்களோட தங்க நகைகள வந்து வங்கியோட லாக்கர்ஸ்ல வச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா வந்து இத பாருங்க. அப்படி என்ன நீங்க செலுத்தும் வாடகைய மட்டும் உங்களோட நகைகளை பாதுகாக்க போதுமானதா? அப்படிங்கிறத வந்து மீண்டும் ஒரு முறை வந்து மதிப்பீடு செய்றது ரொம்பவுமே அவசியம். தங்கம் விலை வந்து உயர்ந்து வரும் வேளையில வந்து எதிர்பாராத இழப்புகள் வந்து ஏற்படும்போது, வங்கி செலுத்தும் இழப்பீடு வந்து மிக குறைவா தான் இருக்கும். ஏன்னா, வங்கி வந்து தனது பொறுப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டு வாடகையை போல வந்து 100 மடங்கு தொகையை மட்டுமே வந்து வழங்கும். வங்கி லாக்கர் தொடர்பான விதிகள் வந்து நகைகளுக்கு தனியாக வந்து இன்சூரன்ஸ் எடுப்பதன் அவசியம், அதுக்கப்புறம் வந்து தங்கத்தோட பாதுகாக்கிறதுல உள்ள மாற்ற வழிகள் குறித்து வழிகாட்டிகள் வந்து இத நான் முழுமையா சொல்றேன். பாதுகாப்பு பெட்டக நகைகளுக்கு வந்து வங்கியோட பொறுப்பு என்ன தெரியுமா? தீ விபத்து ஏற்பட்டுச்சு, இல்லன்னா திடீர்னு வந்து யாராவது அத கொள்ளையடிச்சுட்டாங்க, இல்லன்னா வங்கி ஊழியர்கள் ஏதாவது மோசடி பண்ணாங்க அப்படின்னா, ஏதாவது எதிர்பாரா நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா, அந்த வங்கி தான் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இந்த இழப்பீடு வந்து ஆண்டு வாடகைய போல 100 மடங்கு அப்படிங்கிற அளவுல மட்டுமே வந்து கருதப்படுது. உதாரணமா உங்க லாக்கர்ல வந்து நீங்க வந்து ஒரு ரூ. 2000 வாடகை வந்து 1 வருஷத்துக்கு செலுத்திட்டு இருந்தீங்கன்னா, வங்கியோட பொறுப்பு வந்து 2,00,000 மட்டும் தான். அப்போ வந்து சந்தையோட விலையில வந்து ரூ. 2 சவரன் அதாவது 16 கிராம் தங்க நகைக்கு வந்து ஈடுகட்ட போதுமானதா வந்து இது இருக்காது. லாக்கர்ல இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களோட இழப்பிற்கு தாங்கள் வந்து பொறுப்பில்ல அப்படின்னு வங்கிகள் வந்து எப்பவுமே வந்து கூற முடியாது. தீ, அப்புறம் வந்து திருட்டு, கட்டிடம் இடிஞ்சு விழுகுறது, அல்லது வந்து ஊழியர்களோட மோசடி இதனால வந்து இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா, நிலுவையில உள்ள ஆண்டு வாடகைய போல வந்து 100 மடங்கு தொகைய வந்து வங்கிகள் வந்து இழப்பீடா வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. லாக்கர்ல உள்ள நகைக்கு வந்து காப்பீடு வந்து செய்ய முடியுமா அப்படின்னா, வங்கி லாக்கர்ல இருக்கக்கூடிய நகைகளுக்கு வந்து காப்பீடு வந்து வழங்குறதில்ல. ஏன்னா, லாக்கர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே தெரியும். வங்கிக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஐ விதிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாக்கர்ல இருக்கிற பொருள பத்தி தங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறனால, எந்த விதமான ஆபத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பீடு செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து தங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது வங்கிகள் வந்து ஒப்பந்தத்துல வந்து தெளிவுபடுத்தணும். தனிநபர் காப்பீட்டு வாடிக்கையாளர்கள் வந்து தங்களோட நகைகள வந்து மதிப்பிற்கு ஏற்ப வந்து தனியா வந்து காப்பீடு செய்து கொள்றது ரொம்பவுமே நல்லது. ஒரு ஃபினான்ஸ் நிறுவனத்தோட அம் அது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பொது காப்பீட்டு நிறுவனங்களின்படி இதுக்கான பாலிசிகள வந்து நம்ம வந்து பெறலாம். அப்படி இல்லன்னா வேல்யூபிள்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற கூடுதல் வசதிய வந்து நம்ம ஆட் ஆன் வந்து குடுத்துட்டு வீட்டு காப்பீட்டோட, ஹோம் இன்சூரன்ஸோட இணைக்கிறது வந்து சிறந்த வழி. இது உங்களோட நகை வந்து லாக்கர்ல இருந்தாலும், வீட்ல இருந்தாலும், இல்ல நீங்க அணிஞ்சிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு அளிக்கும். இயற்கை சீற்றங்களால இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன நடக்கணும் அப்டின்னா, நிலநடுக்கம், அப்புறம் வந்து வெள்ளம், மின்னல் போன்ற இயற்கை சீற்றங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இழப்புகள் வந்து வங்கி வந்து பொறுப்பேற்காது. இந்த இழப்புகள வந்து வாடிக்கையாளர்களே வந்து ஏற்கணும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் இத்தகைய பாதிப்புகள்ல இருந்து வரும் வா வாலாகத்த வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாக்க வங்கிகள் வந்து தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. தங்கத்த பாதுகாத்துறதுக்கும், அதோட மதிப்பு உயர்த்துறதுக்கும் சிறந்த வழி எது அப்படின்னா, ஆ கோல்டு ஓவர் டிராஃப்ட் ஓடி. அதாவது இது வந்து உங்களோட தங்கத்த பாதுகாப்பதோட வந்து நிதி தேவையும் பூர்த்தி செய்றதுக்கு உதவும். இது ஒரு புத்திசாலியான வழின்னு சொல்றாங்க. குறைந்த வட்டி அப்படின்னா, நீங்க பயன்படுத்தும் தொகைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்த வட்டி மட்டுமே வந்து வசூலிப்பாங்க. நீங்க வந்து உங்களோட தங்கத்த வந்து ஓவர் டிராஃப்ட் முறையில வந்து அடகு வைக்கிறபோது, வங்கி வந்து அதனோட பாதுகாவலரா வந்து மாறுது. லாக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நகைகளுக்கு வங்கி வந்து 100% வந்து பொறுப்பேற்குது. இந்த நிபுணர்கள் வந்து சொல்றாங்க. மாற்று வழி என்னன்னு சொல்லி என்ன சொல்றாங்க அப்டின்னா, நீங்க வந்து அடிக்கடி வந்து அணியாத முதலீடாக கருதும் தங்கத்துக்கு வந்து இது ஒரு சிறந்த வழி அப்டின்னு சொல்றாங்க. ஆனா, அடிக்கடி அணியும் வந்து நகைகளுக்கு இது வந்து செட் ஆகாது. அத்தகைய நகைகளுக்கு வந்து நீங்க வீட்டிலேயே வந்து உயர்தர மின்னணு லாக்கர்ஸ் இருக்கு இல்லையா? அத வச்சுட்டு நீங்க சேஃப்டியா வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே வந்து நடைமுறைக்கு ஏற்றதா இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள்ல வந்து பல பேருக்கு வந்து இந்த தகவல் கண்டிப்பா வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலா இருக்கும். அது மட்டும் இல்லாம, அ தங்கம் வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படியே வந்து நம்மளோட ஜிம்காடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஆதரவு குடுங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி.